அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு, ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தலை அந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும். இல்லாட்டி தேவையற்ற குழப்பம், அறியாமையில் சிக்கல், பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. பலர்னு சொல்கிறத விட சிலர்னு சொல்லலாம். பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிங்க, இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அதை இன்னும் மாறி மாறி போடுறீங்க, யூ ஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு இது என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் இல்லைங்கிறதால தான் ஒரு 1 or 2 minutes அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும். நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்? சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம், குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம். அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும், நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார், அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன். அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க். அது மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்க்னு. ஏன்னா 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப, புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும். குறிப்பாக இந்த 4 கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கும்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது பெரிய கோள்கள், அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள், அதிக மாதங்கள் கடக்கக்கூடிய அந்த 4 கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு, அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான். மற்ற கோள்கள்லாம் வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும். சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சந்திரன் 2.25 நாள்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார். புதன் இதெல்லாம் ஃபாஸ்டான கோள்கள் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் இருக்கும். வருட கணக்கில் அப்படிங்கிறப்ப குரு பகவான், அடுத்து ராகு கேது 1.5 வருடம், அதற்கு அடுத்தது சனி பகவான் 2.5 வருடம். ஸோ இதை மையப்படுத்தி இந்த 4 கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்க போதா, அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு, அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் தனித்து பார்த்துக்கணும் அதோட இம்பேக்டை. ஓவரால் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில், புத்தாண்டு பலன்கள்லையும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மாற்றமும் ஏமாற்றமும் போட்டி போடும் ஆண்டு. மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். மாற்றமும் ஏமாற்றமும் போட்டி போடும் ஆண்டு. அப்போ இந்த தலைப்பு அந்த அறிவுறுத்தல்லேருந்து நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கலாம், இந்த வருடம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அந்த அளவுக்கு சேஞ்சஸ், எதிர்பாராத மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இது மனித இயல்பை, மனசே அப்படி தான். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலே பயப்படும். இப்போ இருக்கிற இது அப்படியே போயிட்டு இருந்தால் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், காமாக இருக்கும் மனசு. ஒரு புதிய என்விரான்மெண்ட், புதிய டாஸ்க், புதிய இதுனாலே ஒரு பரபரப்பு வரும். அந்த பரபரப்பு உங்களுக்கு இருக்கும். மாற்றம் ஏற்படும்.
ஏமாற்றமும் வரும். அது நெகட்டிவான பலன்களாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு 30% சொல்லியிருப்பேன். ஆண்டு பலன்கள் கொடுத்துருக்கிறப்ப 30% நன்மைகள், கிட்டத்தட்ட ஃபெயில் மார்க்குன்னு சொல்லியிருப்பேன். அச்சம் உள்ள ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்களுக்கு இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசியை சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு. ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னாக்க பெரிய அளவு பாதிப்பு தெரியாதுங்க, ஓரளவு தப்பிச்சுக்கலாம். இதே தசாபுத்தியும் சரியில்லை அப்படின்னா, கோச்சார் ரீதியாக சரியில்லைங்கிறப்ப இது ஒரு 25-30% உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தசாபுத்தி நல்லா இருந்தால் பெரிய அளவு தெரியாதுன்ட்டேன். தசாபுத்தியும் சரியில்லை அப்படின்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை. இது அப்படியே பயத்துக்கு எடுத்துக்க வேண்டாங்க. இந்த கோள்கள்லாம் அப்படி தான் பண்ணும். யாருக்கு? சாதாரண மனநிலையில் ஆணவமாக, அகங்காரமாக மனதை வைத்து கொண்டு நான் என்ற தன்மையில் விளையாடக்கூடியவர்களுக்கு தான் கோள்கள் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு சரண்டரிங் கான்செப்டுக்கு போயிட்டீங்க, இந்த எல்லாம் அல்ல அந்த சூப்பர் பவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க, நம்ம அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க. பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வராது, மனது ரெடி ஆகிடும். அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு போயிடுவீங்க. அதுக்காக தான் இந்த அறிவுறுத்தலே கொடுக்கறது. அண்டு ஒரு மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். அது ஜெப தியானமோ இல்லை ஆல்ரெடி நான் தீட்சை வாங்கியிருக்கேன்னா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு வரணும்லாம் இல்லை. என்ன பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு ஆன்ம சாதனை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயத்தை கண்டினியூ பண்ணிடணும். அது பாதியில் பிரேக் பண்ணக்கூடாது, அப்படியே போயிட்டுருக்கணும். அது ஒரு ஃபீல் ஆகி அது உங்களுக்கு உங்களுடையதாக மாறி இருக்கும், அதை கெடுத்துக்கக்கூடாது. சரி, இப்போ இங்கே பலன்களுக்கு வந்துடுறேன். மாற்றமும் ஏமாற்றமும் என்ன சார் இப்படி நியூ இயர் அதுவும் போய் பயமுறுத்துறீங்க அப்படின்னு பயப்படாதீங்க. இது இருக்கிற உண்மையை சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நீங்கள் காஷனாக இருக்க முடியும். சும்மாலாச்சுக்கு மற்ற ஜோதிட சேனல்களில் வர மாதிரி பூஸ்டாக ஏதாவது மோட்டிவேஷன் மாதிரி ஏதாவது பேசிட்டு போனாக்கா அது ஆபத்து. ஏன் அது மாதிரி சொல்கிறேன், டோட்டலாக நெகட்டிவாக சொல்கிறேன், ஃபெயில் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 4 கோள்களுமே கிட்டத்தட்ட நெகட்டிவாக தான் வேலை பார்க்குது. குரு பகவான் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதம் ஓரளவு நற்பலன்களை செய்கிற மாதிரி இருக்கார். கிட்டத்தட்ட 1/3 அவர் நன்மைகள் செய்கிறார். மற்ற 2/3 அதாவது 4 மாதங்கள் ஓரளவு நன்மைகள், பெருமை, புகழ் கிடைக்கும். அடுத்த 8 மாதங்கள் நெகட்டிவாக இருக்குது. மற்ற கோள்களை எடுத்துட்டிங்கன்னா சனி பகவானும் கண்டகச்சனியாக சரியில்லை. அண்டு ராகுவும் 8ல் உட்கார்ந்துருக்கார். எதிர்பாராத மாற்றங்கள், புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், புதிய சூழல்கள் வழியாலாம், பங்குதாரர்கள் வழியாலாம் முறிவு, பிரிவு, சிக்கல்கள் வரும். அண்டு கேதுவும் 2ல் இருக்கிறப்ப அதுவும் டோட்டலாக 4 கோள்களுமே கிட்டத்தட்ட சரியில்லை எக்ஸப்ட் குரு பகவான். அதுவும் 4 months தான், 1/3 தான் நன்மை பண்ணுறார். அதனால தாங்க இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு 4 மாதம் சூப்பராக நன்மைகள் செய்வார். ஏன்னா 5, 8 கூடையவன் 9ல் இருக்கிறப்ப பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்கிறது கூட பெருமையாக, மரியாதையாக உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தன்மை இருக்கும். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர்றப்ப கொஞ்சம் சுமார் பதவி பறிபோகும் வாங்க. இப்போ இருக்கிற சூழல் இதெல்லாம் மாறும், காட்சிகள் மாறும், அதெல்லாம் நடக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆன்ம சாதனை பண்ணிக்கணும். பண்ணால் நல்ல தசாபுத்தி இருக்குன்னா காட்சிகள் மாறாமல் அப்படியே தப்பிச்சிக்கலாம், ஓரளவு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறலாம். பட் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல வர்றப்ப நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு அந்த குரு பகவான் இருக்கார். இப்படி அப்படி எல்லாத்துலேயுமே மாற்றம் பண்ணுற மாதிரி வரும். பயந்துக்கிட்டே செய்வீங்க, இது வேறு வழி இல்லை, இப்படி செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த குரு பகவான் அப்படி ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாகிறார். அண்டு கேது அண்டு ராகு சனி பகவான் இவங்க 3 பேருமே போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். கேது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பேரு கட்டுற மாதிரி குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னர் ரீதியாக பிரச்சனை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி, நீங்கள் தான் கலட்டி விடுற மாதிரிலாம் இருக்கும். ஐயோ இவங்களால் தொல்லை, எனக்கு நிம்மதியே போச்சு, இவங்களால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே இது 2ல் இருக்கிறப்ப வெட்டுக்கு துடுக்குன்னு பேசி விடுவீங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு. ஆனால் சைலண்ட்டாக இருப்பீங்க. 2ல் செவ்வாய் இருந்தால் பார்த்தாலே ஸ்ட்ராங்காக தெரியும். ஐயா இவன் மூடு முட்டிப்பா, ஏதாவது திட்டி விடுப்பறா,
சிக்கலாயிட போகுதுன்னு முகத்திலேயே தெரியும் அந்த வேகம் கோவம். ஆனால் கேது இருக்கிறப்ப இது நிழல் செவ்வாய் போல வேலை செய்யும். நிழல் செவ்வாய்ன்னே சொல்லுவேன். அது என்ன பண்ணுன்னா முகத்தில் சாந்தமாக இருப்பீங்க, திடீர்னு திட்டி காலி பண்ணிடுவீங்க. முறிவு பிரிவுன்னு குடும்பத்துலேயும் பேரை கெடுத்துக்கிற மாதிரி தனவிரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் அந்த கேது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஜாக்கிரதை. அண்டு 8ல் உள்ள ராகுவும் வரக்கூடிய ஆளுங்களும் எதிர்பாராத வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு பழகிக்கணும். அளவோடு அவங்களையும் மரியாதை கொடுத்து பங்கு கொடுத்து அப்படி சமாளிச்சிட்டிங்கன்னா அவங்க கெடுதல் பண்ண மாட்டாங்கல்ல. அது கொஞ்சம் அப்படி யோசிக்கணும். ஸோ ராகு கேது பல மாற்றங்களை கொடுக்கறதுக்கு அவங்களும் இருக்காங்க. ஏமாற்றத்தை கொடுக்கறது தான் அதிக வேலை பார்ப்பார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு குரு வீட்டில் இருக்கிறதால குரு போல் வேலை பார்ப்பார். அதனால் அவர் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கறதுக்கு வருவார். மற்றது எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ரொம்ப ஆகாதவன் 6-7 கூடைய சனி பகவானும் கண்டகச்சனியாக 7ல் இருக்கார். அது பெரிய அளவு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மற்றவங்களுக்கு வலிமை சேரும். கீழே உள்ளவன் சாதாரண ஆளுங்க முதற்கொண்டு உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் அவங்கள்ட்டையும் இறங்கி போகிற மாதிரிலாம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 7ல் இருக்கிறப்ப வேணா சாதாரண ஆள்னு நினச்சிருப்பீங்க. எதிர்பாராமல் விழக்கூடிய சாதாரண அடி கூட பெரிய அடியாக இருக்கும், மரண அடியாக தோணும். நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். இப்போ எதிராளி அடிக்க வராங்கிறப்ப மனது ரெடியாக இருக்கிறப்ப அவன் ஓங்கி அடித்தா கூட அதை தாங்கக்கூடிய மன வலிமை உடல் வலிமையும் ரெடி ஆகிடும். இது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் வேறு ஒரு மைண்டில் வேறு ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கிற டயத்தில் உங்கள் நட்பு, உங்களுக்கு நெருங்கியவரே, வேண்டப்பட்டவரே சாதாரணமாக ஒரு தட்டுறதே ஆங்கும். சொல்லிட்டு செய்கிறது இல்லையா, ஊம்பிங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்படுத்துறதுக்கு இந்த சனி பகவான் இருக்கார் அண்டு ராகு கேது இருக்கார். அதனால தான் உங்களுக்கு இப்படி போட்டிருக்கேன். கவனமாக இருங்க. எழுதி ஒட்டிடணும். அடிக்கடி கண்ணில் படக்கூடிய இடத்துல மாற்றமும் ஏமாற்றமும் வரும். இதை ரெடி ஆகிட்டீங்கன்னா மாற்றம் வர்றப்ப சிரிப்பீங்க, இதான் எங்களுக்கு தெரியுமே அப்படிம்பீங்க. ஏமாற்றம் வர்றப்பையும் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா எதிர்பார்ப்போடு நீங்கள் செஞ்சால் தானே ஏமாற்றம் வரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் அது ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அதனால தான் நான் ஆன்ம சாதனையும் ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப சிரிப்பீங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் செய்வீங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ 4 கோள்களுமே கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. எக்ஸப்ட் குரு பகவான், அவனும் ஒரு 1/3 தான் நல்லது பண்ணுறதால தான் உங்களுக்கு 30% மார்க் கொடுத்துருக்கேன். அண்டு அச்சம் உள்ள ராசிகளில் நீங்கள் வரீங்க. 2024ஆம் ஆண்டு ஒரு சனி பகவானாக மாறிடுங்க. அப்போ தான் சரண்டர் ஆகிடுங்க. அப்போ ஈகோ வராது. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியனாக போகிறதால ஒரு திமிரு வரும், கெத்து இருக்கும். அது இயற்கை சுபாவம். யாரையும் நெருங்க விட மாட்டீங்க. நான் சொல்கிறது நடக்கணும், டூ வாட் ஐ சேம்பிங்க. அந்த ஒரு தன்மை இந்த ஆண்டு வேண்டாம். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிட விரும்புவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.